வணக்கம். இந்தியாவினுடைய பெரிய மாநிலங்கள்ல ஒண்ணு உத்தரப்பிரதேசம். 403 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்த மாநிலத்துல இன்னும் ஒரு 8 மாசத்துல அடுத்த பிப்ரவரியில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது 2வது முறையா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய முதல்வரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. அங்க எதிர்க்கட்சியா சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ் ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்க. பகுஜன் சமாஜ் இந்த மாதிரியான கட்சிகளும், சில குட்டி குட்டி கட்சிகளும் அந்த மாநிலத்திலேயே ஒரு சில பகுதிகள்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய குட்டி, குட்டி கட்சிகளும் அங்க இருக்கிறாங்க. இந்த மாநிலத்தில யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது. இந்த வீடியோல நாம இன்சைட் ரேடார் அப்படின்ற அமைப்பு அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா மே மாதத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்களினுடைய மனநிலை என்ன, யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 403 சட்டமன்ற தொகுதிகள் 202 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட வெற்றி பெறுவார்கள். இன்சைட் ரேடார் அவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணி 48 52% வாக்கு, இந்திய அலையன்ஸ் 35 40% வாக்கு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 8 12% வாக்கு, மற்றவர்கள் 5 8% வாக்கு. இது சீட்டா மாறும் பொழுது பிஜேபி கூட்டணி 240 280 இடங்களையும், இந்திய அலையன்ஸ் 100 140 இடங்களையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 10 30 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பிஜேபி கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது. 240 தான் அவர்களினுடைய ஆரம்பமே இருக்குது. மெஜாரிட்டி கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 240 280, இந்திய அலையன்ஸ் 100 140, பகுஜன் சமாஜ் பார்ட்டி 10 30 இடங்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.